சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூர் அழைத்து சென்று நடத்தப்பட்ட விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், இந்த பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. என்னென்ன மாதிரியான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க? விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதோடு ஆசிரியரை மிரட்டிய மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது போலீஸ் காவலில் இருக்கிறார். இரண்டாவது நாளான இன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள மகாவிஷ்ணுக்கு சொந்தமான அந்த பரம்பொருள் அறக்கட்டளையில் வச்சு காலை 10 மணிக்கு விசாரணையானது துவங்கியது. சென்னையிலிருந்து சைதாப்பேட்டை போலீசார் அவரை வாகனம் மூலம் அழைத்து இந்த அறக்கட்டளை வளாகத்திற்குள் வைத்து காலை 10 மணிலிருந்து விசாரணை துவங்கினாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த விசாரணையின் போது இந்த அறக்கட்டளையானது எப்போது துவங்கப்பட்டது, அதற்கான நிதி ஆதாரங்கள் என்ன, மேலும் இந்த அறக்கட்டளைக்கான அந்த வங்கி கணக்குகள், மேலும் நன்கொடை விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அதேபோல் இவர் யூடியூப்பில் வெளியிடக்கூடிய வீடியோவின் அனைத்து வீடியோ அந்த ரா ஃபுட்டேஜ்ன்றதை இங்கே தான் வச்சுருக்காரு. எனவே தற்போது வரை உள்ளிருந்து பார்த்திங்கன்னா 3 லேப்டாப், அதே போல் ஹார்ட் டிஸ்க்கு, மேலும் வங்கி கணக்கு ஆதாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அந்த பறிமுதல் செய்த ஆவணங்கள் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் அதை பேக் செய்து தற்போது சென்னை அழைத்து செல்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அறக்கட்டளையில் என்னென்ன செயல்பாடுகள் நடந்துட்டுருக்கு, அதே போல் இங்கு அதாவது எந்தெந்த யார் இவருக்கு நிதி கொடுக்குறாரு, மேலும் இவரது பின்னணியில் ஏதோ அரசியல் கட்சியோ இல்லை அமைப்புகளோ இருக்காங்களா போன்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. குறிப்பாக இவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளை பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் கிளை அலுவலகங்களும் திறக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி அவர் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. எனவே அது குறித்தான ஆவணங்களும் தற்போது போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து சென்னை அழைத்து செல்வதற்கான பணிகளை காவல்துறையினர் செஞ்சுட்டு வராங்க. இதனிடையே பார்த்திங்கன்னா இந்த அவினாசி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நுழைவு வாயில் அருகே அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர், அதே போல் மாதர் சங்கத்தினர் ஆகியோர் மகாவிஷ்ணுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ நம்ம நேரலை காட்சியில் பார்க்கலாம். தற்போது விசாரணை முடிந்து மகாவிஷ்ணு சென்னைக்கு அழைத்து செல்லப்படுறாரு. விசாரணைக்கு பிறகு இங்கு அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இன்று காலை கரெக்டாக 10 மணிக்கு துவங்கிய விசாரணையானது 5 மணி நேரம் நடைபெற்றது. அந்த 5 மணி நேரம் விசாரணை நிறைவடைந்து இங்கே பரம்பொருள் அறக்கட்டளையிலிருந்து போலீஸ் வாகனம் மூலம், அதாவது ரோந்து வாகனம் உள்ளிட்ட போலீஸ் வாகனம் மூலம் மகாவிஷ்ணு தற்போது அழைத்து செல்லப்படுறாரு. இங்கிருந்து நேராக சென்னை அழைத்து சென்று அங்கேயும் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இவரோட அந்த வருவாய், அதாவது நிதி ஆதாரங்கள் எதன் மூலமாக பெறப்படுது, என்ன காரணன்றதை விசாரணை பண்ணுறாங்க. தற்சமயம் இந்த அறக்கட்டளை முன்னால் பார்த்திங்கன்னா அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள், மாதர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சையான கருத்தை கூறியிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வச்சு தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்சமயம் இந்த பரம்பொருள் அறக்கட்டளையிலிருந்து சென்னைக்கு மகாவிஷ்ணு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். நேரலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.